இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் நடைப்பயணம் இங்கே நடைபெறவிருக்கின்றது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தக்கதாக இந்திய மருத்துவ சங்கம் மிக பிரம்மாண்டமான இந்த பேரணியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை இருக்கின்றதான பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு புகையிலைனாலே வருகின்றதான தீமைகள் என்ன என்பதை எடுத்துரைத்தோம். இங்கேயும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்முடைய மருத்துவ குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். புகைப்பது குறித்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்முடைய மருத்துவ குழுவினர் அதை குறித்து உங்களிடம் எடுத்துரைக்க தயாராக இருக்கின்றார்கள். At this junction, I would now request our chief guest Dr. T. Sendamil Pari to address the gathering. நன்றாக கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். Respected Dr. Jayaraman, the instrumental for this event, not only this event, he is instrumental for many events. புகையிலை எதிர்ப்பு தினம் மட்டுமல்ல, நுரையீரல் பாதுகாப்பு தினம் முதலிய பல தினங்களை அருமையாக இது போன்ற ஒரு நடைப்பயணத்தையும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Respected Joint Commissioner Traffic Mr. Ravichandran, respected Pulmonologist Apollo Hospital, respected Vice President of Indian Medical Association Dr. Kasi, the President and Secretaries and members of Chennai City branches, and my dear audience,
public, children's. Good evening to all. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் இந்திய மருத்துவ கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், புகையிலையினால் புகைப்பிடிப்பதனால் என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படும் என்று ஏறக்குறைய இங்குள்ள மாணவர்களுக்கும் தெரியும், பெரியவர்களுக்கும் தெரியும். ஆனால் சில சந்தேகங்களை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதை நாங்கள் உணர்கின்றோம். அதுபோன்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை பொதுமக்கள் கூடும் இடங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ், அது சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் பலர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறோம். தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய சந்தேகங்களை இங்கே கேட்டு தெரிவு செய்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். Dr. Kasi sir with us, Vice President, North Zone IMA, to address the gathering. இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஜெயராமன் அவர்களே, டாக்டர் ஜெயராமன் வந்து உலக ஏதோ ஒரு தினம் வந்தாலும் தினம் வந்தாலும் அவர் நடத்துவார் போல. அவ்வளோ பிஸியாக வருஷம் பூரா எல்லா தினங்களையும் அதை வந்து ஒரு மிக பயனுள்ள வகையில் அதை நடத்தி விடுகிற முதற்கண் அவரை பாராட்டுகிறேன். மதிப்பிற்குரிய முன்னாள் மாநில தலைவர் சார் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்களே, மரியாதைக்குரிய போக்குவரத்து இணை ஆணையர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற எங்கள் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர்களே, உறுப்பினர்களே, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்திருக்கீங்க, உங்களையும் வரவேற்கிறேன். இதில் போதை எதிர்ப்பு தினத்தையும் நம்ம கொண்டாடுறோம். சமீபத்தில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே போதை மருந்து பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த அபாயத்துக்கு முதல் படியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை பயன்படுத்துவது. ஸ்மோக்கிங் வந்து ஒரு கேட்வே மாதிரி இருக்குது போதை பயன்படுத்துவதில். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளை புகை பழக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற கோஷத்தை தான் தீமை தான் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் குழந்தைகளே இப்போ வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாவதும் புகை பழக்கத்துக்கு அடிமையாவதும் மிக அதிக அளவில் வந்து ஒரு சமூக சீர்கெடாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, புகை நமக்கு பகை என்பதை ஒவ்வொருவரும் அனுதினமும் எல்லா மக்களிடத்திலுமே, மருத்துவர்கள் மட்டுமல்ல, இதை பற்றி தெரிந்து கொண்ட அனைவருமே தன்னுடைய குடும்பத்தாரிடமும் நம்முடைய சுற்றத்தும் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து புகையிலையை முழுமையாக தவிர்ப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புகையிலை நமக்கு எந்த வகையிலையும் நன்மை செய்யக்கூடியதல்ல, பல்வேறு தீங்குகள் வரும்னா. ஆனாலும் நம்மில் பலர் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். எப்படின்னா வந்து சினிமாவுக்கு போனீங்கன்னா எடுத்த உடனே அதான் காட்டுவாங்க, புகைப்பிடிப்பது தீங்கு. அந்த சினிமாவை பார்த்துட்டு அதே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இன்டர்மிஷன் அப்போ போய் புகைப்பிடிக்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர். ஸோ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை அறிவுறுத்துவதற்காகவே இந்த நடைப்பயணம். அதை மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கும் ஜெயராமன் அவருடைய வில்லிவாக்கம் அயனாவரம் கிளைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி. புகைப்பிடிப்பதனால
குறிப்பாக பெண்களுக்கு எப்படிப்பட்டதான தாக்கத்தை உண்டாகும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக we have Dr. Gayatri with us. I hope she'll be sharing everything with you. Welcome, Dr. Gayatri, madam. Thank you. Good evening, everyone. So, இன்னைக்கு வந்து வேர்ல்டு நோ டுபாக்கோ டே கமெமரேட் பண்ணுறதுக்கு இந்த வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். I really appreciate and thank Dr. Jayaraman, Senior Consultant Pulmonologist from IMA, Viliva Kamayanapuram, for taking the initiative for this very important program. இப்போது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இப்போ இந்த வார்னிங் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த சிகரெட் பேக்கெட் மேலேயும் இது வார்னிங் இருந்தால் தான் சேல்ஸுன்னு அதுவும் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. பட் ஸ்மோக்கிங் பண்ணுற ஒரு மேல் பர்சன், ஒரு ஜென்ஸ், அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்லை. இப்போ ஈக்குவலி லேடிஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்க தான் ப்ரைமரி டார்கெட். அந்த ஸ்மோக்கிங்னால அந்த நாக்ஷியஸ் ஃபியூம்ஸ், அந்த கார்சினோஜன்ஸ், இந்த கேன்சர் உருவாக்கும் அந்த ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் பாடி உள்ள வர்றதுக்கு. பட் அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணி லீவ் அவுட் பண்ணுறப்போ அதை ஒருத்தர் இன்ஹேல் பண்ணால் அதுதான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்ன்றோம். இப்போ முக்காசி வீட்லேயோ வெளியிலையோ ஜென்ட்ஸ் அவங்க மேல் மெம்பர் ஸ்மோக் பண்ணுறப்போ பக்கத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் அந்த பக்கத்தில் இருக்கலாம், அந்த ரூமில் இருக்கலாம், அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க அங்கே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதை அறியாமையே அந்த இன்ஹேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் இந்த ஸ்மோக்கிங்னால பாதிப்பு வருது. இப்போ அதனால் என்ன பாதிப்பு இவங்களுக்கு வருதுன்னா, இப்போது லங்ஸில் ஸ்மோக்கிங்னால இது பண்ணுற ரொம்ப டேஞ்சரஸ் வியாதினா லங் கேன்சர்ன்றது புற்றுநோய். அதை தவிர சுவாசிக்கிறப்போ வர தொந்தரவுகளும் நிறைய வருது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்னு, ப்ரீதிங் பண்ணுறப்போ வீசிங், மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தொந்தரவுகளை நாங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக பார்க்குறோம். இப்போ ஆஸ்மான்ற நோயில் அந்த வீசிங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ரிலீஃப் சீக்கிரம் வருதோ, இந்த சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் வர அந்த தொந்தரவு வந்து ட்ரீட் பண்ணுறதும் கஷ்டம், அதை வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இப்போது லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தொந்தரவை அதிகமாக பார்க்குறோம். இப்போ யங்கர் ஏஜ் குரூப், ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் இருக்கிற விமனுக்கும் நிறைய பாதிப்பு பார்க்குறோம். இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ப்ரீடேர்ம் ப்ரெக்னன்சிஸ் வருது, ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் வருது, அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய வருது. அந்த ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு அதுவும் பார்க்குறோம். இப்போ கருவில் வந்து நிறையா கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் அதுவும் பார்க்குறோம். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வர்றது வந்து மெயினாக ஸ்மோக்கிங்னால. இப்போ நாட் ஓன்லி விமெனோட இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அரவுண்ட் இஸ் த சைல்டுக்கும் இதே மாதிரி லங்கில் வீசிங், சளி, இருமல் அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நாட் ஓன்லி பொல்யூஷன்னால் வர பாதிப்புன்னு இல்லை, இது மாதிரி ஸ்மோக்கிங், ஃபேமிலி மெம்பர் ஸ்மோக் பண்ணுறது, நேபர் ஸ்மோக் பண்ணுறது, பப்ளிக் பிளேஸில் போய் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறப்போ இந்த சைல்டு பக்கத்தில் அந்த நாக்ஷியஸ் ஃபியூம்ஸை இன்ஹேல் பண்ணுறப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரி பாதிப்பு வந்து நிறைய தொந்தரவுகளை எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பிகினிங்லேயே ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு தான் WHO ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த கேம்பெயின், ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் தி இன்டர்ஃபியரன்ஸ் டியூ டு த டுபாக்கோ இண்டஸ்ட்ரி. இப்போது எந்த விதத்தில் அந்த பாதிப்பு வருது, இப்போ வெறும் ஸ்மோக் பண்ணுறது மட்டும் இல்லை, டுபாக்கோ கூட பண்ணுறாங்க. இந்த சூவிங்னால வர அந்த ஓரல் கேன்சர் எல்லாமே வந்து இப்போ ஒரு பாதிப்பு தான். இது நாட் ஓன்லி ஃபார் த பர்சன் பட் ஆல்சோ ஃபார் த ஃபேமிலி. இதுதான் முக்கியமாக இதை நான் எம்பசைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. புகை நமக்கு பகை. புகையிலை என்பது எந்த வடிவத்திலும் மனித குலத்திற்கு எல்லா விதத்திலும் தீமையானது என்று இன்றைய மாலை கூட்டத்தில் நம்முடைய சக மருத்துவர்களான டாக்டர் செந்தில் பாரி அவர்களாலும், மிஸ்டர் ஜெயராமன் அவர்களாலும், டாக்டர் காசி அவர்களாலும், டாக்டர் காயத்ரி அவர்களாலும் விலக்கி கூறப்பட்டது. அவங்கெல்லாம் வந்து இதற்காக படித்த மருத்துவர்கள். நம்ம மருத்துவம் படிக்காத இன்ஜினியரிங் படித்த ஒரு கிராஜுவேட் நான். இருந்தாலும் புகை வந்து எவ்வளோ பகைன்றதுக்கு
இது நம்ம அனுபவ ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். மருத்துவர் தான் சொல்லி ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம புகையில வந்து எஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப பாதிக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி புகையிலை வந்து ஜென்ஸு பிடிக்கிறதுனால ஒரு ஜென்ஸ் பிடிக்கிறாரு அவர், அதனால் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் வந்து கூட இருக்கும்போது அவங்க சுவாசித்து அவங்களுக்கும் இன்டைரக்டாக மறைமுகமான பாதிப்புகள் அதிகம் வருகிறது. இப்போது ஒரு 10 வருஷத்துல கம்பேர் பண்ணும்போது இப்போ புகைப்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 75% குறைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ புகையினுடைய சிகரெட்டினுடைய விலையெல்லாம் ரொம்ப கூட்டிட்டாங்க கவர்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து அதிகப்படியான வியாதிகளை உருவாக்குது. ஸோ இது வந்து சொல்லி பார்த்தவொன்னு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விலை அதிகமானதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதேமாதிரி வந்து புகையிலை வந்து அதனுடைய தீங்கு வந்து நிறைய படங்களில் போடுறாங்க. இப்போ எந்த சினிமா தேட்டர் போனாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் போடுறாங்க. புகையிலை குடித்ததுனால அந்த சிகரெட் குடித்தவனுடைய தாடையை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி புகையிலை யூஸ் பண்ண லேடியினுடைய தாடையை கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதீதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு உண்டு பண்ணி அதுலேருந்து மக்கள் வந்து நிறைய விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். அது சார் டாக்டர் சொன்ன மாதிரி இவ்வளவும் சொல்லிட்டு சினிமாவில் இன்டர்வியூவில் போய் பிடிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க தான். இப்போ வந்து இது நான் சார்ந்த போக்குவரத்து துறையை வந்து அந்த புகையினால் வந்து சிகரெட்னு ஒரு பகுதியாக பாதிப்புன்னா வாகன புகை சம்மந்தமாக பெரிய பாதிப்பு இருக்குது. அந்த வாகன புகையை வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பொல்யூஷன் சென்டர்லாம் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பேட்டரி கார்லாம் இன்க்ளூடிங் இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை வந்து ஒழிக்கணும், ஃபுல்லாக எராடிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு படிப்படியாக என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய டீசல் வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் வெளியே வரதை தடுக்கிறாங்க. இப்போ பெட்ரோலில் மட்டும் இப்போ கூடி சீக்கிரம் பெட்ரோலை விட்டுட்டு நேச்சுரல் கேஸ் மூலியமாக வாகனத்தை இயக்கிறதுக்கு நிறைய அரும்பாடுபட்டு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி கன்வென்ஷனல் எனர்ஜி, அதே மாதிரி இந்த சோலார் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதே பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா நமக்கு புகையினால் வரக்கூடிய வாகன புகையினால் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப குறையும். அதனால் வரக்கூடிய டிசீஸஸ் சொன்ன மாதிரி கேன்சர், ஹெட்டேக்கு, அவங்களுடைய அந்த பிள்ளைங்களுக்கு பிறக்கும்போது வரக்கூடிய குறைபாடுகள், பெண்களுக்கு பிரசவத்தில் வரும் குறைபாடுகள் இதெல்லாம் குறையும். அதனால் நாம் வந்து இனி வருங்காலத்தில் நம்முடைய உறவுகளின் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் புகைப்பிடிப்பதிலிருந்து தடுத்து இனி வருங்காலத்தில் அந்த புகையிலை பயன்படுத்தாத இந்தியாவை நம்ம உருவாக்கும் என்பதை உறுதி அளித்து இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு பாபு அவர்களுக்கு நன்றி கூறி அன்புடன் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ரவிச்சந்திரன் சார் பார்த்தீங்கன்னா he is with the transport joint commissioner. போக்குவரத்து துறையில் இந்த புகையினால எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சிகரெட் பிடிக்கிறது வேற விஷயம். அது தவிர அந்த புகையினால நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதையும் தவிர இன்னும் குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் போதே உள்ள உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிறது. அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும்? வாகனத்துக்குள் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் அதனால் பாதிக்கப்படுவார்கள். சார் கரெக்டுங்களா? இதைத்தான் பொதுமக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். புகை பிடிக்கின்றோம் ஒரு விஷயம் வேற, எந்த இடத்துல புகை பிடிக்கிறோம். இப்போ காருக்குள்ள உட்காந்து பிடிக்கும்போது ஒரு குழந்தை உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். The child is going to get very badly affected because of this passive smoking. அதை உணராமல் நாம் சிகரெட் பிடித்து கொண்டு போனால், சில பேர் சொல்லுவாங்க நான் சிகரெட் பிடிச்சிட்டு வெளியில தானே ஊதுறேன். வெளியில ஊதுனாலும் பாதி உள்ள ஏர்ல உள்ள தானே வரும். அதை உணர்ந்தவர்களாக சமூகத்திலே இந்த சீர்கேடை உருவாக்காமல் புகை நமக்கு எந்த விதத்திலும் பகை என்பதை உணர்ந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக இப்படிப்பட்டதான ஒரு மிக அருமையான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம் மத்தியிலே மிக சிறப்பாக மருத்துவர்கள் உரையாற்றினார்கள். We have Dr. Jayaraman with us. He is an senior pulmonologist and மிக குறிப்பாக புகை குறித்து அவர் இன்னும் பல அரிய கருத்துக்களை உங்கள் மத்தியிலே பதிவு செய்வார்கள். Let's welcome Dr. Jayaraman. Very good evening. Respected immediate past President Dr. Sandamil Paris sir, and the chief guest of the day today, Dr. A. Ravichandran sir. Ravichandran sir is
Joint Commissioner Transport, and our Vice President Dr. Kasi sir, and our Secretary of Family Security Scheme Dr. Kamalakanan sir, and my co-colleague Dr. Gayatri ma'am from Apollo Main Hospital, and our Ambattur Avadi branch IMA President Dr. Subramanian sir, and the Secretary Dr. Namita ma'am, Ravichandran sir, and all the Tiruvallur branch IMA Secretary Dr. Prem Kumar sir, and all the leaders of IMA and members, and the Build-Up Hospital staff, particularly all the staff members and the faculty from the Build-Up College of Nursing, and to all the delegates, அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் ஒரு விழிப்புணர்வுக்காக, பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுகின்றது. ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதை பற்றி மக்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். அதாவது நம்ம அந்த அடலோசன் ஏஜ், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வாங்க, பள்ளிக்கூடம் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10 12ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஆசைகள், நம்ம சிகரெட் பிடிச்சி பார்க்கலாமே அப்படின்ட்டு சினிமா படங்களை பார்த்து, இல்லை வேறு யாராவது ரோட்டில் போகிறவங்கள பார்த்து சிகரெட் பிடிச்சா நல்லது போலுக்கு, நல்லா இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அதுக்கு வந்து ஸ்லோவாக அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அதே மாதிரி தான் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் அவங்களும் இந்த அடலோசன் ஏஜ் தான், டீனேஜ் அப்படிங்கிறது, அந்த ஏஜ்லேயும் தான் அந்த பழக்கம் மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ புகைப்பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேட் கெமிக்கல்ஸ். புகை நமக்கு பகை, அது எந்த வடிவில் இருந்தாலும் புகை நமக்கு பகை தான். அது சிகரெட் புகையாக இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்களும் அந்த பெட்ரோல் டீசல் புகையாக இருக்கட்டும், ரோட்டில் போகிற புகையாக இருக்கட்டும், ஸோ தூசு புகை எல்லாமே நமக்கு வந்து மனித குலத்துக்கு ரொம்ப சீர்கேடானது. ஸோ நமக்கு அதிலிருந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றால் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா புகைப்பழக்கம் மிக முக்கியமான ஒரு எதிரி. புகைப்பழக்கத்தினால ஏற்கனவே டாக்டர் காசி சார் சொன்ன மாதிரி ரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்க செய்து ரத்த ஓட்டத்தை குறைத்து நமக்கு எல்லா உறுப்புகளுமே பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. இப்போ ஒருத்தருக்கு நம்ம வந்து சிகரெட் பிடிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சிகரெட் பக்கமே போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு முகாம். அதையும் மீறி புகைப்பழக்கம் ஏற்பட்டு நோய் வந்துருச்சு, இப்போ ஒருத்தருக்கு சிஓபிடி என்ற நுரையீரல் நாள்பட்ட நோய் வந்துருச்சு, இல்லை ஒருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவருக்கு, இல்லை ஸ்ட்ரோக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஃபர்தராக அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவங்கள ரோல் மாடல் முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களும் புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம். சில பேர் வந்து டாக்டர் நான் புகைப்பழக்கம் ஒரு 20 வருஷமாக இப்போ பீடி சிகரெட் பிடிக்கிறேன், என்னால் விட முடியல, கஷ்டமாக இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து நமக்கு வில் பவர், அவங்களுக்கு மனசில் ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர், மனதில் அவங்களுக்கு ஒரு உறுதி வேணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும், நம்ம சிகரெட் பிடிக்கிறதுனால மற்றவங்களுக்கும் பாதிப்படாது, நமக்கும் உடம்பு பாதிப்படையுது, அதனால் சிகரெட் பழக்கத்தை விட வேண்டும். சிகரெட்னால எண்ணற்ற வியாதிகள் தலைமுதல் கால் வரை வருகிறது. ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, நுரையீரல் நோய்கள் வருகின்றன, காலெல்லாம் அழிவு போகிற நிலைமை ஏற்படுகின்றது. இந்த மாதிரி பல்வேறு வகையான பெண்களுக்கும் வந்து ரீப்ரொடக்ஷன் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இன்ஃபர்டிலிட்டிங்கிற குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு புகைப்பழக்கத்தில் ஏற்படுற வியாதிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வேண்டும். அப்போ தான் அவங்க புகைப்பழக்கத்தில் மீண்டு வர முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட், நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். புகையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வேதிப்பொருள் இருக்குன்னு, அதில் நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிமைத்தனத்தை, அடிக்ஷன் ஹேபிட்ஸ் உள்ள ஒரு பொருள். அது வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நமக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், நிக்கோ கம், சூயிங் கம் மாதிரி இருக்குது, நிக்கோட்டின் பேட்ச் இருக்குது, நிக்கோட்டின் இன்ஹேலர் ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட், டேப்லெட் வடிவில் புப்ரோபியான் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது, வேர்னைக்ளின் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது. இதெல்லாமே வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக 3 to 6 months எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த புகைப்பழக்கம் வந்து மீண்டும் விடுபட்டுருவாங்க. திருப்பி இந்த புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பதற்கு அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. நவுடேஸ் we have effective treatment for the tobacco cessation. எல்லா ஹாஸ்பிட்டலுமே இப்போ டொபாக்கோ புகையிலை எதிர்ப்பு கிளினிக், அதாவது புகையிலை ட்ரீட்மெண்ட் சிகிச்சை மையம் என்று உள்ளது. டொபாக்கோ செசேஷன் கிளினிக் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதில் வந்து நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட்டு, கவுன்சிலர்ஸு, ஆன்காலஜிஸ்ட்டு, பல்மனாலஜிஸ்ட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுப்போம். அதை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண மட்டும் கண்டிப்பாக இந்த புகையிலிருந்து மீண்டும் விடுபடலாம். ஆகவே இந்த புகைப்பழக்கம் மிக கொடிய பழக்கம். அதுக்கு அந்த பக்கமே போகாமல் இருப்பது மிக மிக நல்லது. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அது மீண்டும் வரதுக்கு we have effective treatment for the tobacco cessation. அதாவது மக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வு நாளன்று இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம். அப்படி புகைப்பழக்கம் உள்ளவர்கள் மீண்டு வரணும்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே இந்த உலக புகை எதிர்ப்பதற்கென்று குழந்தைகளை எப்படி நம்ம காப்பாற்றுறது, அதாவது டீனேஜ், அடலோசன்ஸ், குழந்தை பருவம் அப்படின்னாலே 18 வயசு வரைக்கும் வந்து அது வந்து நம்ம பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படிவாங்க. 18 வயசு வரைக்கும்
ஸோ டீனேஜ் நம்ம வந்து டீனேஜ் பார்த்தீங்கன்னா 13லேருந்து ஆரம்பித்து 17-18 வரைக்கும் டீனேஜ் தான். அடலோசன்ஸ் அதுவும் 10 வயசுக்கு மேலே 19 வயசு வரைக்கும் அது வந்து அடலோசன் ஏஜ். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் நம்ம வந்து முக்கியமாக அவங்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணி புகைப்பழக்கத்தில் அது பக்கமே போகாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். அதுதான் இந்த வருஷத்துடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோடைய தீம் அதுதான். ஸோ இதை பின்பற்றி நம்ம நல்ல முறையில் வாழ்ந்தாலே போதுமானது. நாம் சமூகம் நம்ம எதிர்காலம் வந்து நல்ல முறையில் நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த இந்திய மருத்துவ சங்கமானது ஒவ்வொரு நோய்களுக்குமான விழிப்புணர்வு இது நம்ம இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனமானது அனைத்து நாடுகளிலையும் இந்த நாளில் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்க விழிப்புணர்வுக்காக. ஸோ நம்ம இந்திய மருத்துவ சங்கம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம், நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறதில்ல, விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துகிற முக்கியமான ஒரு அங்கம். நான் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல மிகவும் நான் பெருமைப்படுறேன். ஸோ இதில் பற்றி உங்களுக்கு புகைப்பழக்கத்தில் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஸ்டால் வாட்ஸ் இருக்காங்க, கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். Thank you, Doctor. And I hope Dr. Jayaraman very clearly explained to you about the disease caused by smoking. அதாவது புகைப்பிடிப்பதனால் வியாதி மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயமே சீரழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. புகை எப்பொழுது நம்ம பழக்கத்தை துவங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெரிய பசங்களானவங்களாம் இல்லை, மாணவ பருவத்திலேயே துவங்கப்படுகின்றது. ஒரு சிலர் அந்த பழக்கத்தை விட்டு விடுபட முயல்கின்றனர், விடுபடுகின்றனர். ஆனால் மற்றும் ஒரு சிலர் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் தொடர்ச்சியாக அந்த சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாவது தெரிய வருகின்றது. அதான் டாக்டர் ஜெயராமன் சார் சொன்ன மாதிரி இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். இட் இஸ் ட்ரீட்டபிள், இட் இஸ் கியூரபிள் அப்படின்னு சொல்ல வராங்க. அதற்கு வேண்டியதான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் உறவினர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி சிகரெட் பழக்கத்தில் இருக்காங்க, அதுலேருந்து விடுபட்டாங்கன்னா தான் பலவிதமான வியாதிகளிலிருந்து அவங்க விடுபட முடியும் அப்படின்னீங்கன்னா மருத்துவரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாலை பொழுதிலே இந்த நிகழ்வில் நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக புகையிலை குறித்ததான ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த கோபுர பூங்காவிலே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, புகையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கருத்துக்களை மிக அதிகமாக ஆழமாக எடுத்துரைத்த மருத்துவ குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் வந்திருக்கின்றன பொதுமக்கள், நீங்கள் புகையிலை பழக்கம், சிகரெட் பழக்கம் இது குறித்ததான உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்முடைய மருத்துவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறார்கள். மருத்துவர் கவிதா இங்கே அண்ணா நகரில் தான் இருக்கேன். இந்த விழிப்புணர்வு இந்த பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மருத்துவ உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. இதில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் இங்கே முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆண்கள் மட்டும் புகைப்பிடிக்கிறாங்க, அதனோட பக்க விளைவுகளை மட்டும் பெண்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தற்போது உண்மை அல்ல. பெண்களும் புகைப்பிடிக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய இளம் வயதுடைய பெண்களுக்கு இது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பழக்கமாகிவிட்டது. இன்னொன்று இந்த நோ டொபாக்கோ இந்த 2024ஓட தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் தி டொபாக்கோ இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பெற்றோர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிகரெட்டுங்கிறது மட்டுமே டொபாக்கோவோட ஒரு வடிவம் கிடையாது. அந்த புகையிலினோட நச்சுக்கள் பொருட்களை கலந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும்படி மிட்டாய் வடிவத்தில் கொடுக்கிறார்கள். அதுவும் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே விற்பனை செய்கிறார்கள். இது ஒரு பெரிய அண்டர்வேர்ல்டு சர்க்கியூட். அதுதான் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஏன்னா டொபாக்கோ இண்டஸ்ட்ரியோட வரும்படி ரொம்ப அதிகம், அதை நிறுத்த முடியாது. அதனால தான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உபயோகிப்பாளர்கள், அதை பயன்படுத்துவோரை அதிகப்படுத்தியிருக்காங்க. பெரியவங்க, ஆண்கள், அப்படி மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள்
இவர்களை எல்லாம் இந்த கட்டுக்குள் இழுப்பதற்காக அந்த புகையிலை நச்சு பொருட்களை சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்து அவர்களையும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் எல்லாருக்கும் இந்த கருத்து கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளை நீங்கள் இதிலிருந்து பாதுகாக்க முடியும். நன்றி. குறிப்பா பெற்றோர்கள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களா, உங்களுக்கு தெரியாமல் வெளியில புகைப்பிடிக்கிறார்களா அப்படி என்பதை கண்காணிக்க வேண்டியது, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது, அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை தான் அது. ஆகினால தயவு கூர்ந்து அதைத்தான் இந்திய மருத்துவ சங்கம் இந்த விழிப்புணர்வின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக மாணவ பருவத்திலே அவங்களுடைய எய்ம், அவங்களுடைய பார்த்தீங்கன்னா மிக ஹையஸ்ட் எய்ம் they have, but because of this addiction towards the cigarette they will lose all their everything they are going to lose it, their career, everything they are going to lose it. So அதற்கு பெற்றோர்களாகிய நாம் மிக உன்னிப்பாக கவனித்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை எடுத்துரைத்த டாக்டர் கவிதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளை கண்டிப்பாக நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திப்போம். இந்திய மருத்துவ சங்கம் புகையிலை மாத்திரமல்ல, கேன்சர் குறித்து, லங்ஸ் குறித்து பொதுமக்களுக்கு எப்படிப்பட்டதான விழிப்புணர்வை கொண்டு வந்து உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் மிக 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 அருமையான நாங்கள் இந்த இடத்துல மிக அதிகமான விழிப்புணர்வு கூட்டங்களை, நடைப்பயணங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் நடத்துவோம். உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதே எங்கள் கடமை என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்கள் அத்தனை பேருக்கும், மிக குறிப்பாக கலந்து கொண்டதான செவிலியர்கள், மருத்துவர்கள், பொதுமக்கள், மாணவர் மாணவியர் அத்தனை பேருக்கும், சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விழிப்புணர்வுக்காக நாங்கள் நடைப்பயணத்தை மேற்கொள்கிறோம். இன்றைய நடைப்பயணமானது உலக புகையிலை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே என்று சொல்லுவோம். இந்த புகையிலை உங்களுக்கெல்லாம் தெரியும், புகையிலையில் தலைமுதல் கால் வரை அனைத்து வியாதிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நச்சு பொருள். இந்த புகையிலையிலே நமக்கு எண்ணற்ற வேதிப்பொருள்கள் எல்லாமே இந்த கார்சினோஜென்ஸ், கேன்சர் உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை பற்றிய மக்களிடத்தில் விழிப்புணர்வு வேண்டும் என்ற நோக்கில் உலக சுகாதார நிறுவனமானது ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இது எதற்காக என்னவென்றால், புகையிலையில் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட நச்சு பொருள்கள் இருக்கு, வேதிப்பொருள்கள். அது எல்லாமே ஒரு நமக்கு உடம்புல வியாதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள். அதுல 250க்கும் மேற்பட்ட வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா கேன்சர், புற்றுநோய் உருவாக்கக்கூடிய பொருள்கள். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், நுரையீரலில் லங் அட்டாக் என்று சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக் மற்றும் பிரெயின் அட்டாக், அதாவது ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்பு உள்ள இரத்த குழாய்களை சுருங்க செய்து இரத்த ஓட்டத்தை குறைத்து எல்லா உறுப்புகளையுமே பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. இந்த தீய விளைவுகள்னால மக்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. இதெல்லாம் நாமே ஏற்படுத்திக்கொள்கிற ஒரு வியாதி. நம்ம இங்கிலீஷ்ல மேன்மேட் டிசீஸ் என்று சொல்லுவோம். நமக்கு நாமே ஏற்படுத்திக்கொள்ள வியாதி. இதெல்லாமே தடுக்கக்கூடிய, குணமாகக்கூடிய வியாதி. இந்த புகைப்பழக்கம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு பாதிக்கு வியாதிகள் வராமல் நாம் உடம்பை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள முடியும். அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த இந்திய மருத்துவ சங்கம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ சங்கம் அனைத்து சென்னை கிளைகள், முக்கியமாக எங்களுடைய தலைவர் இமிடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்கள், இப்போடைய வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் காசி அவர்கள், அனைத்து சென்னை பிரான்ச்சில் உள்ள பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ், மெம்பர்ஸ் எல்லாருமே இந்திய மருத்துவ சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். இது விழிப்புணர்வுக்காக உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நடைபெறணி. வணக்கம். இது பாத்தீங்கன்னா இந்த புகையிலை பழக்கம் நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல டீனேஜ் பருவத்துல, அடலசன்ட் பருவத்திலே ஏற்படுகின்றது. இது ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலேயே நோய் பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஒரு சில பேருக்கு நாள்பட்ட ஒரு கிரானிக் என்று சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் என்று உள்ளது. அது நாள்பட்ட நுரையீரல் வியாதிகள். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா கண்ட்ரியில், அமெரிக்காவில் நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய இறப்பு விகிதம், இதனால் சஃபரா ரேட் அதிகமாக இருக்கு. இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இந்த வாயில புகையிலை போட்டு மின்றதுனால ஓரல் கேன்சர், அதாவது வாய் புற்றுநோய் நிறைய காணப்படுகிறது. நம்ம சதவீதம் என்று பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேருக்கு இந்த புகையிலையினால ஏற்படுகிற வியாதி பார்த்தீங்கன்னா ஒரு 30% அதிகமானோர் இந்த புகையிலை வியாதினால பாதிக்கப்படுறாங்க. ஹார்ட் அட்டாக்கு, புற்றுநோய், நுரையீரல் அட்டாக்,
அந்த கால்களில் வந்து ரத்த ஓட்டம் குறைய அழுகி போகிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையான நிகழ்வுகள் இருப்பதனால அதை விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்திய முக்கியமான நிகழ்ச்சி தான் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம். டாக்டர் ஜெயராமன், நுரையீரல் மருத்துவர். அதாவது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு சிகரெட் பீடி பிடிக்க வேண்டாம், நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் வேப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சேம் எஃபெக்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புகையிலையில் பார்த்தீங்கன்னா புகைக்கும் போது ஆக்டிவ் ஸ்மோக்கிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், நம்ம டைரெக்டாக புகை பிடிச்சி அது வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இல்லைன்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். அந்த புகையை வெளியே விடுறதுனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உள்ளே போகிறதுனால அது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். இப்போ ஒரு அறையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு நான் வெளியில் போயிடுறேன், அந்த அறைக்குள்ளே வேற ஒருத்தர் வராங்க, அவங்க அந்த காற்று மூலமாக அந்த வேதி கெமிக்கல்ஸ் உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக், மூன்றாம் புகை உள்ளே போகிறது அப்படிங்கிறது 3 வகையாக வெளிப்படுத்துகிறோம். இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல விழிப்புணர்வு அவ்வளோவே இல்லை. முக்கியமாக இந்த ஸ்கூல் ஏஜ் கோயிங், அதாவது ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து மிக மிக அவசியமான ஒன்று. பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து இந்த புகையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகாமல் நாம் உடல்நிலை நல்ல முறையில் நாம் பேணி பாதுகாக்க முடியும். அதாவது புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா பேசிவ் ஸ்மோக்கிங்ல அதிக எஃபெக்ட் இருக்குன்னு சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் வேப்பிங் அப்படிங்கிறது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் ஏற்படுகிற வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஸோ அதை வலியுறுத்தி தான் எல்லா புகை நமக்கு பகை, எந்த வழியில் இருந்தாலும் அது பகை தான் நமக்கு. முக்கியமாக இந்த சிகரெட்டில் புகையிலில் உள்ள புகை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நச்சுப்புள் இருக்கிறதுனால அது வந்து உடல்நலத்துக்கு ரொம்ப சீர்கேடானது. அதை வலியுறுத்தும் நோக்கிலே இன்று இந்திய மருத்துவ சங்கம் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் நடைபெறும் இந்த அண்ணா டவர் பார்க்கில் நாங்கள் மேற்கொள்கிறோம். 1 கோடி பேர் வந்து உலக அளவில் இந்த புகையிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புனால இறக்குறாங்க. இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் பற்றி சொன்னீங்க. 10 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர்லேருந்து 2 பேர், ஒருத்தர் அவங்க கூட இருக்கிற காரணத்துக்காகவே அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. 10ல் ஒருத்தர் வந்து புகையிலை பிடிச்சி எவ்வளோ பாதிக்கிறாங்களோ அதில் 10ல் ஒருத்தர் வந்து புகையிலை பிடிக்காமல் பக்கத்தில் இருந்தவங்களே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கேன்சர் மட்டும்தான் வரும்னு, அப்படி கிடையாது. இது மூலமாக இரத்த குழாயெல்லாம் பாதிக்கப்படுறதுனால கை காலெல்லாம் வந்து அந்த காலில் முக்கியமாக அந்த ஆர்ட்ரிஸுங்கிற அந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி போகிறதுனால காலே கூட சில பேருக்கு வந்து விரல்களை வெட்ட வேண்டியிருக்கும், கால்களே வெட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும். இதன் மூலமாக வந்து ஸ்ட்ரோக் என்றக்கூடிய மூளை ஏற்கனவே சொன்னாங்க, மூளையில் வந்து வரக்கூடிய இந்த இரத்த அடைப்புகள் ஏற்பட்டு அதனால் வந்து ஸ்ட்ரோக் வரும், வாதங்கள் வரும், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், அதிகமாக வரும். பெண்களுக்கு கருத்தரிப்புங்கிறதே டிலே ஆகும். இது மாதிரி நமக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த லங்ஸை மட்டும்தான் பாதிக்குதுன்னு, அப்படி இல்லை. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் ஏதோ ஒரு விதத்தில் இது பாதிக்கக்கூடியது. இந்த புகைக்கு இந்த ரத்தம் போகிற இடத்துல இரத்த குழாய் எல்லாத்தையும் பாதிக்கிறதுனால இந்த பாதிப்புகள் வந்து பல்வேறு பாதிப்புகள் வரும். இந்த புகை பிடிக்கிறவங்களுக்கு அதிகமாக சக்கரை நோய் வருதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இரத்த கொதிப்பும் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எந்த வகையில் பார்த்தாலும் புகையிலேயே ஸ்மோக் இது சிகரெட் மட்டுமல்ல, புகையிலை எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் அது பாதிப்பு. Protect the children from the interference of tobacco industry against smoking. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ டுபாக்கோ சிகரெட் ஸ்மோக்கிங் எவ்வளோ பாதிப்பு தருதுன்னு நமக்கு தெரியுது. பட் இது வந்து ஸ்மால் ஏஜ்லேயே ஆரம்பிக்குது. சில்ட்ரனுக்கு தான் அது முதல்ல அது எக்ஸ்போஜர் ஆகுது. ஸோ அந்த சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் இப்போ முக்கியமாக. ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் ப்ரொடெக்ட் தெம், அதுதான் இப்போ முக்கியமாக இது பண்ணுறோம். இப்போ மென் தான் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய இதில் விமனும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நிறைய பப்ளிக் பிளேசஸ்லையும் இப்படி பார்க்குறோம் நாங்கள். இப்போ அதெல்லாம் கூட நம்ம அவேர்னஸ் வச்சு ஸ்டாப் பண்ணோம். பிகாஸ் மோர் பீப்புள் ஸ்மோக்கிங் மோர் ஹார்ம், அதுதான் இப்போது முக்கியமாக இது பண்ணணும். இப்போது இது வந்து வெறும் லங்ஸ் மட்டும் பாதிக்கிறதுன்னு இல்லை, உடம்புல எல்லா உறுப்பையும் பாதிக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ கேன்சர்ன்றது வெறும் லங் கேன்சர் மட்டும்னு இல்லை, உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையும் கேன்சர் வரலாம். ஈசோஃபேகஸில், இது உணவு குழாயில். பெண்களுக்கும் இப்போ வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு வந்து அவங்களுக்கு குறை பிரசவம் ஆகலாம். இந்த டெலிவரி பண்ணுற சமயத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகலாம். அந்த கரு வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி, அந்த ஃபீட்டல் டிஸார்டர்ஸ்னால் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ விமனுக்கும் வந்து இந்த பகுதியில் வந்து கைனக் மெலிக்னன்சிஸும் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து vote of thanks time. I thank you all the
our IMA leaders, Senamil Parisar, Kasi sir, and all the presidents and secretaries, members of our Chennai Indian Medical Association branches, and the Billard College of Nursing staff, Ravishankar, our PROs, and all the staff members of Billard Hospital, and our medical team, mainly the sponsors from our Lupin, Citropic, a lot of sponsors here. We are all medical people for the community. We are doing awareness activity. This is one of the IMA, Indian Medical Association. You know well, this is one of the largest organization for the NGOs for our own modern medicine doctors. ஸோ மருத்துவர்களுக்கான ஒரு பெரிய சங்கம் இருக்குன்னா அது வந்து இந்திய மருத்துவ சங்கம். அது மக்களுக்காக நிறைய நம்ம விழிப்புணர்வு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பொதுமக்களுக்காக பண்ணுற முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்திய மருத்துவ சங்கத்துடைய வேரியஸ் விங்ஸ். எங்களுடைய இம்யூனிட் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் பாரிசார் பிரசிடண்டாக இருக்கும்போது நிறைய ப்ரோக்ராம், நிறைய கமிட்டிஸ், நிறைய ப்ராஜெக்ட் இது அப்படியே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்காக கிராமங்களுக்கு போய் சேவை செய்கிறது, பொதுமக்கள் அவேர்னஸ்க்காக, ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு நம்ம அவேர்னஸ் கமிட்டி, டயபிட்டிஸ் அவேர்னஸ் கமிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் புகைப்படத்தினால் வர்றது, கொழுப்பு சார்ந்த வியாதிகளுக்கு, ஸ்லீப் ஆப்னியா, அந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கான நிறைய கமிட்டிஸ். எங்களுக்கு ஒரு 40 கமிட்டி இருக்குது ஐஎம்ஏல, இந்திய மருத்துவ சங்கத்தில். அது ஒவ்வொரு கமிட்டியிலிருந்து நாங்கள் வந்து ஆஸ் அ லீடர், ஆஸ் அ பிரான்ச் பிரசிடென்ட்ங்கிற முறையில் நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அனைத்து இடங்களையும் நாங்கள் நடத்தப்படுகின்றது. இது எங்களுடைய ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி எங்களுக்கு. ஸோ மாதம் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணுவோம். இது எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கத்திற்கு மிக்க நன்றி. ஸோ அனைத்து பொதுமக்களுக்கும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக மிக நன்றி. இந்த மாதிரி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கெட்ட பெர்மிஷன் ஃப்ரம் தி கார்பரேஷன் அண்ட் எல்லாமே மீடியாஸ் எல்லாம் கூப்பிடணும், செய்யணும். அதுக்கு வந்து மோர் தென் 10 years எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற நம்ம கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரபு, அவங்களுடைய ஹெல்ப் வந்து இல்லாமல் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு ஃபோன் சொன்னால் போதும், பிரபு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கேம்ப் நடத்தணும், நெக்ஸ்ட் வீக்கு இல்லை நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும். பெர்மிஷன் ஃப்ரம் கார்பரேஷன், பெர்மிஷன் ஃப்ரம் போலீஸு, இங்கே லோக்கல் பெர்மிஷன்ஸு, நல்ல ஸ்டாஃப் கோஆர்டினேட் பண்ணுறது, என்னென்ன மைக்கு மீடியாஸ் எல்லாம் கூப்பிடுறது, எல்லாமே ரொம்ப பக்காவாக மோர் தென் 10 years ஒவ்வொரு பிரான்ச்லையும் நாங்கள் இங்கேயும் நடத்துகிறோம், எலியாஸ் பீச்சில் நடத்துகிறோம். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பிரபு அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னும் நிறைய கேம்ப்பு, நிறைய ப்ரோக்ராமு டாக்டர்களுக்காக நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்து பெரிய கான்ஃபரன்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கு அவங்க சைட்லேருந்து கோஆர்டினேட்டராக இருந்து எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான சோசியல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் பிரபு சார். எங்களுக்கு கிடைக்க ஒரு வரப்பிரசாதம், பொக்கிஷனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. சார் அடிக்கடி வந்து ஃபாரின் போயிடுவாங்க, அது நிறைய ஆக்டிவிட்டி. சார் வந்து ஆக்சுவலாக வாண்ட்ஸ் டு பிகம் தி ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ சச் இம்பார்ட்டன்ட் பர்சன், லக்கி எனஃப் டு கெட் தி சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் மிஸ்டர் பிரபு சார். அவங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.